ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நேற்று நைட்டு போன கரண்ட்டு இப்போ தான் வந்தது. சரியான காற்று, இங்கே சரியான காற்று மழையாக இருந்ததா. கரண்ட்டு வேறு இல்லை. இப்போ தான் கரண்ட் வந்தது. சார்ஜர் வந்து இல்லவே இல்லை. நைட்டு கரண்ட்டு வந்தப்போ போடணும் இருந்தப்பயே அப்படின்னு நினச்சி நான் மறந்துட்டு விட்டுட்டேன். அதோட வந்து இப்போ தான் வந்து நான் வந்து கரண்ட்டு வந்தோடனே சார்ஜர் போட்டேன். இருந்த 13%யும் ராதா கிட்ட பேசியே காலி பண்ணி ஃபோனே சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ கரண்ட் வந்தது. பவர் பேக்கையும் வந்து சார்ஜர் போட்டுட்டு ஃபோனையும் சார்ஜர் போட்டு இன்ட்ரோ வீடியோ எடுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே முழுக்க என்னென்ன பண்ணோம் சூப்பராக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாமா மீன் பிடிச்சதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து எப்பவுமே வலை போட்டு தான் மீன் பிடிப்பாங்க. அப்படி இல்லைனா ஒரு இது மாதிரி கூட மாதிரி இருக்கும், அதை கவுத்தி வச்சு தான் மீன் பிடிப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி தமிழ்நாட்டு ஸ்டைல் படி நம்ம வந்து மீன் பிடிச்சிருக்கோம். தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிருக்கோம். அந்த தூண்டில் போட்டு மீன் பிடிக்கும்போது எல்லாருமே வந்து பார்த்தாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே. ஏன்னா இந்த ஊரில் அந்த மாதிரி மீன் பிடிக்கிறது எதுவுமே இல்லை. அந்த மாதிரி மீன் பிடிச்சதுனால எல்லாருமே வந்து பார்த்தாங்க. ஒரு சில பேர்லாம் நின்று பார்த்தாங்க. அது ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருந்தது. வாங்க நம்ம எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படின்றதையும் அதில் பார்க்கலாம். அதை விட்டுட்டு அந்த மீனை நானே பொரியல் பண்ணி எல்லாருக்கும் பொரிச்சும் கொடுத்தேன். சாப்பிடும்போது நான் வீடியோ எடுக்கலை. வாங்க இன்றைக்கி டே முழுக்க நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க போடலாம் வீடியோ பார்க்க. যাইছি ମୁଁ ପଠେଇଦେବି। ନା ହବନି, 250 କେବଳ ବାହାରିବ, କମ୍ ବାହାରିବ। ନେଉଟିଆ ହଉ ନେବେ। ହଁ ନେଉଟିଆ ହେଇଯାଉ, ଆଉ 8 ଦିନ ପରେ ହେଇଯିବ। ஆல்ரெடி செடிக்கு வந்து பாத்தி கட்டி விட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, செடிக்கு வந்து கத்திரிக்காய் செடிக்கு வந்து தண்ணி பாய்ச்சிட்டு தான் இருக்காங்க. இங்கே போட்ட கீரையாகட்டும் இல்லை அங்கே இன்னொரு தண்ணி இடத்துல போட்ட கீரையாகட்டும், ரெண்டுமே வந்து வீட்டுக்கும் எடுத்துக்கிறாங்க, கீரையும் விற்க செய்கிறாங்க. அம்மா வந்து கையில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் செடி அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது வந்து டிஸ்டி படாமல் இருக்கிறதுக்காக வந்து அம்மா வந்து ஒரு உறவு மாதிரி செஞ்சு அங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. உண்மையாக பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது. நம்ம கண்ணுக்குட்டி வந்து பண்ணுற சேட்டிங்களை பாருங்களேன், எப்போ சும்மா இருக்க மாட்டேன்னுது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பெருசாக இருக்கிறது அதனுடைய அம்மா, இது வந்து அக்கா. அந்த பூனை வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. நான் மாமா கிட்ட சொல்லிவிட்டு காமிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். செம்ம சேட்டை, குதிச்சபடியே இருக்குது அந்த கண்ணுக்குட்டி. சூப்பராக இருக்குது. பையன்தான் அந்த கண்ணுக்குட்டி. பாருங்கள், இந்த 2 மாடும் ஒரே மாதிரியே இருக்குது. இது வந்து பெருசு வந்து அம்மா, இது வந்து பொண்ணு, இது வந்து தம்பி. அவங்க 3 பேர் ஃபேமிலி. இவங்களுக்கு எல்லாருக்கும் பெரியவங்க வந்து இன்னொருத்தவங்க இருக்காங்க, இன்னொரு மாடு இருக்குது. அவங்க வந்து மேயறதுக்காக போயிருந்தாங்க. இப்போ தான் கண்ணுக்குட்டி போட்டு புதுசுன்றதுனால இது மேயறதுக்கு போகாமல் இங்கே இருக்காங்க. பாருங்கள் கண்ணுக்குட்டி எப்படி மேய்ஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ரெடி பண்ணதை கொண்டு போய் வைக்கணும்ல. அங்கே பாருங்கள் மாமா வந்து எப்படி ஆட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். நான் சொன்னேன், மாமா உங்களை மாதிரியே அழகாக இருக்குது மாமா அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு இருந்தேன் மாமா கிட்ட. நீங்கள் அதுக்கு பேண்ட்டு போடலையா மாமா அப்படின்ட்டு கேட்டேன். அப்புறம் அவங்க அண்ணா சொன்னார், அங்கே இருக்குது பாரு, அங்கே கொண்டு போய் வச்சுட்டு வா அப்படின்ட்டு மாமா கிட்ட சொன்னதுக்கப்புறம் மாமா வந்து அதை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நம்மளுடைய இந்த இது செடிங்களுக்கு வந்து டிஸ்டி படாமல் இருக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு மனுஷன் இருக்கிற மாதிரியே இருக்குது. இந்த சோளக்கல்ல பொம்மைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை நான் இப்போ தான் பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இதை முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஆதார் கார்டுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆதார் கார்டுக்கு போன இடத்த வந்து ரொம்ப கஷ்டம். நான் எப்படி தமிழ்நாட்டில் மாமாவுக்கு ஆதார் கார்டு வந்து மாற்றுறதுக்கு கஷ்டப்பட்டனோ அதே மாதிரி தான் இங்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது. இது இல்லை அது இல்லை அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு வரப்போ வந்து நாங்கள் வந்து இந்த ஏர்டெல் சிம்மு இங்கே 4G தான் கிடைக்கிது.
5G மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த நின்று மாற்றிக்கிட்டு இருக்கப்போ தான் இந்த வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்த உடனே இங்கே பாருங்கள், மாமா வந்து மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, அப்படியே பார்க்கலாம் வாங்க. ஏன்னா ஆல்ரெடி வாய்ஸ் ஓவர் இதுக்கெல்லாம் கொடுத்துருந்தேன். ஒரு சில இடத்துக்கு வந்து கொஞ்சம் ஏடா கூடமாக மாமா கிட்டே பேசியிருந்திருப்பேன். அதனால தான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட சொன்னால் அடிக்கிற 1:30 மணி வெயிலில் வந்து இப்படி உட்காந்து நீங்கள் எதுக்கு மீன் பிடிக்கிறீங்கன்னா, நைட்டுக்கு பொறிச்சு வந்து நம்ம தண்ணி சாப்பாடு சாப்பிட்லாம், அதனால தான் பாப்பா மீன் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 2 மீன் எடுத்துகிட்டு போய் கௌசல்யா வீட்டில் தண்ணியில் போட்டுட்டு வந்துட்டா. இது 3வது மீன். வாங்க இன்னும் எத்தனை மீன் பிடிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சைடுஜா தப்பணும் சைடுஜா பாப்பா ஒரு இடத்துல உட்காரேன். बस साइड जा साइड बसी हो तपो அடுத்த மீன் மாட்டிக்கிச்சு. जेड़ा छोटो बड़ जन जेड़ा दिखलाना धोला आड़े देखाउतला सेटा पूरा हेतला जापानी को புழு கோக்குறாங்க பாருங்க. காட்டு மாமா. இதெல்லாம் காட்ட கூடாது. ஏன் ये बाकी से तो तोड़े देखो இது பக்கற வச்சுனா சாப்பிட்றதுக்கு தெரியல. சாப்பாடு தெரியுது. बस साइड से फुट जी மாட்டிக்கினாரு கவுச்சு. आई जी ஆ பஸ் அது உங்கள் ஒப்பனுக்கே அல்வா கொடுத்துரும். சாப்பிட்டு ஓடிச்சா खाली दिन में जा सो सजा जी जरूर खाइए. मां कैसे करूंगा மாட்டிச்சா. आजो हाथ तो जा हाथ तो दे ए मारे नहीं जा वो चलो चलो अरे देख तो देखो ये देखो ना तो सफा देखो क्यों बंद अगली को काटा के केते टंका होचे ଅଛି 10 ଅଛି 15 ଅଛି 40 ଅଛି. हां सुबलानी କେତେ ଟଙ୍କା ଆମାଉଣ୍ଟ? ହଁ ମାଲିକ ଅଛି ସେଠି ପତା 20 rupees. 20 वाला नहीं. இங்கே வந்து தண்ணி இடத்த வந்து உட்காந்துக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். டேஸ்ட் வச்சுனா மாமனும் சூப்பர் டேஸ்டி ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சாப்பிடுங்க வாங்க. கோணும் சாப்பிடுங்க சாப்பிட வாங்க. சாப்பிட வாங்க. தப்பு நல்லா இருக்கா? ये टमाटो चुप चुप बापा मारियो बोस नो. हाँ तो मैं सेपटे बसू न आउ तोलक जा கௌசல்யாவுக்கும் மீன் பிடிக்கணும்னு ஆசையாங்க. அதனால் வந்து ஒரு தூண்டிலில் போட்டு கௌசல்யாவும் உட்காந்துட்டா பாருங்க. தப்பு தப்பு தப்புனு जा आओ पकड़ पकियो मामू बस ताओ
हसची मामून थांबा हसची மீன் கட்டுறேன் வேண்டா जाऊ जाऊ அங்கே போய் வீடியோ எடுத்துக்கோ இங்கே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறோம் பார்த்தீங்களா, நம்ம அங்கே போய் நம்மளுடைய ஏரி தண்ணி எடுக்க நம்ம மீன் பிடிச்சோம்ல, அந்த மீனை வந்து இப்போ நான் பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு புதன்கிழமைங்களா, அதனால் வந்து மீன் பொரிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்கேன், பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னும் வந்து ஒரு 3 மண்டை தான் இருக்குது. 1 2 3 4 மண்டை தான் இருக்கும். பொரிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. அப்புறம் எல்லோரும் நிம்மதியாக உட்காந்து சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. இது வந்து முட்டை பாருங்க, மீனுடைய முட்டை. மீன் மாசமாக இருக்குது தெரியாமா, மாமா பிடிச்சிட்டாரு. பாவம் அது அவ்வளவு. பார்த்தீங்களா, மீன் வந்து யார் கழுவுனாங்கன்னு தெரியல, ஆனால் இங்கெல்லாம் இப்படி தான் கழுவுறாங்க. பார்த்தீங்களா, யாராருக்கெல்லாம் மீன் வேணும், ஜிலேபி மீன் யாராருக்கெல்லாம் ஜிலேபி மீன் பிடிக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லலாம். ஓகேவா? என் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.